ஹலோ பிரேஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு தான் பேசுகிறதான வார்த்தையை நாம் கவனித்து கேட்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் பார்க்கும் பொழுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற மட்டும் நான் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன், இனிமேலும் உங்களை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இது மட்டும் நம்மை 11 மாதங்களாக நம்மை கம்பெனி போல பாதுகாத்து, இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஜீவனை, சுகபல ஜீவன ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாளில் நம்மை ஆண்டவரை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறபடியால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட 3 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி. எப்படி ஏந்துவார் அப்படின்னு கேட்கும்போது சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுமக்கிற நம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஏந்தி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை சுமக்கிற ஏந்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று சொல்ல, நான் உங்கள் தாயின் கற்பத்திலே நீ உற்பத்தி ஆகும்போது, நீ தோன்றினது முதல் நான் உன்னை ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் தாயின் கற்பத்திலே உற்பத்தி ஆகும் போதே, நாம் தோன்றின போதே, ஒரு கரு உருவாகும் போதே ஆண்டவர் நம்முடைய கருவை தாங்கி இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தாயின் கற்பத்தில் ஏந்தினதின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நம்ம உயிரோட, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்ம வெளியே வந்து இன்றைக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஏந்துகிற காரியத்தை குறித்து பார்த்தோம். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஏந்துவார். தாயின் கற்பத்திலே நம்மை ஏந்தினவர் இனிமேலும் நம்மை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கழுகுகளைப் போல, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை, செட்டைகளை நீட்டி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறதோ அதே போல நான் உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி கழுகு தன்னுடைய கண்மலையிலே, உயர்ந்த கண்மலையிலே தன்னுடைய கூட்டை கட்டி குஞ்சுகளை முட்டையிட்டு குஞ்சுகளை பொரித்து அவைகளுக்கு இறை கொடுத்து அவைகள் பெரிதாய் மாறி பெரிதாக வளர்ந்து பறக்கிற தருவாயில் வந்தவுடனே கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளை என்ன செய்யும், அப்படியே அந்த கூட்டையை அப்படியே பிரித்து அப்படியே களைத்து விடும்போது குஞ்சுகள் நிற்கிறதுக்கு இடமில்லாமல் கீழே விழ ஆரம்பிக்கும். கீழே விழும்போது அப்படியே கண்மலையிலிருந்து உயரத்திலிருந்து கீழே விழுகும்போது அந்த குழந்தைகள் பறக்கும்போது பயங்கரமாய் அப்படியே படன்னு பயத்தில் அடிக்க அவைகளாகவே பறந்து பழகி கொள்ளும். அப்படியே கீழே விழும்போது பறக்கிற புதுசாக இருக்கிறதுனால பறக்க முடியாமல் கீழே விழ போனாலும் தாய் கழுகு என்ன செய்யும், தன்னுடைய பெரிய சட்டைகளை விரித்து அப்படியே சொயின்னு வந்து அப்படியே தாங்கி கொண்டு மேலே போய் மறுபடியும் மேலேருந்து கீழே விட்டு மேலே கொண்டு போய் கீழே விட்டு அதை பறப்பதற்காக பழக்கும் என்று பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாளிலே கூட நம்மையும் கூட ஆண்டவர் இந்த மாதிரி கழுகை போல நம்மை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இதுவரைக்கும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், இனிமேலும் நான் உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது கூட நாம் என்ன செய்வோம், அவைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் அவங்களுடைய கிளாஸ்க்குள்ளே போகும் வரைக்கும் அவைகளுடைய எல்லா மூட்டைகளையும், புத்தக மூட்டை மற்றும் சாப்பாட்டு மூட்டை எல்லாவற்றையும் நாம் தூக்கி கொண்டு போகிறது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களையும் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்பொழுது நம்முடைய நெருக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இங்கே இன்னொரு வசனத்தை படிக்கும்போது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பார்க்கும்போது நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். நாம் ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும், நீர் என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்களே, என்னுடைய நோய்களை எல்லாம் நீர்
சுகமாக்கும், சொஸ்தமாக்கும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் நினைத்து நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பார்க்கும்போது பாவங்களை அவர்தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 போடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய பாவங்களை சுமந்தார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக பார்க்கும்போது தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. எப்படி தப்புவித்தார் என்று பார்க்கும்பொழுது தாவீதை கூட கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே பார்க்கணும், சிங்கத்தை போன்ற கரடியை போல பிசாசின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் எதுவாக இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நம்மை கொண்டே முறியடிக்க செய்வார், நம்மை கொண்டே அவைகளை நீர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டே நீர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெங்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தப்புவிப்பேன், உன்னை வெங்கல அலங்கமாக்குவேன், உன்னை கொண்டே ரட்சிப்பை கட்டளையிடுவேன், உன்னை கொண்டே நீ இருக்கிற பலத்தை, உனக்கு இருக்கிற பலத்தை கொண்டே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்த இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியரில் 1:10 போடப்பட்டிருக்காகவே இம்மட்டும் நம்மை தப்புவித்த தேவன் இனிமேலும் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். அவர் ஏந்துகிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்களை ஏந்துவேன் என்று சொன்னீங்களே, சுமப்பேன் என்று சொன்னீங்களே, தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே, நீர் எங்களோடு எங்களை உமக்கு என்னை உமக்கு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். என்னை வழி நடத்துங்க, ஏந்துங்க, சுமங்க, தப்புவீங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக தப்புவிக்க, சுமந்து ஆண்டவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா பிதாவையும் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலே கூட, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாசத்திலே கூட நான் உங்களை ஏந்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக, அநேக வார்த்தைகள் மூலமாக நீர் எப்படி ஏந்துவீர், எப்படி சுமப்பீர், எப்படி தப்புவிப்பீர் என்பதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. எல்லா காரியங்களிலும் நின்று எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த நாளில் கூட இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தருவீராக. வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்புவிப்பீராக. நீர் எங்களோடு கூர்ந்து மட்டும் சுகத்தோடு பலத்தோடு சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு உண்டான எல்லா தேவையான எல்லா பொருளாதார வசதிகளையும் ஆண்டவரே, பணத்தேவை, பொருத்தேவைகள், சுகபல, ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, மனமகிழ்ச்சியின் மாதமாய் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருவீராக. நீரே எல்லா தேவைகளையும் சந்திங்க. துதிக்கான மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையுமே பிரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா.